Hello friends, welcome back to Special Moments. ஸோ இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக நாங்கள் பண்ண பாட்லக்கை பார்க்க போகிறோம். எந்த மாதிரி பாட்லக்ஸ் பண்ணலாம் சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு 6-7 ஃபேமிலிஸ் கேதரான ஒரு அழகான பாட்லக் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் டெண்டர், நெக்ஸ்ட் அழகான சிக்கன் பிரியாணி அவங்க அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க கோரியாண்டர் லீஃப் கொண்டு வச்சு. பார்க்கவே யம்மியாக இருக்குது. ஸோ அவங்க அதை டெக்கரேட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பூரி, அப்புறம் சிக்கன் மசாலா. எப்போவுமே சிக்கன் கிரேவி இல்லாமல் இருக்காது பாட்லக். ஸோ நெக்ஸ்ட் வெஜ் ஸ்டார்டருக்காக கோபி 65. ஸோ ரொம்ப எம்மியாக அழகாக அவங்க டெக்கரேட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்ப்ரிங்கிள் ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் எல்லாம் நிறையவே சாப்பிட்டேன்னு சொல்லலாம். ஸோ வெஜ் ஸ்டார்டர் ஒன்று, நெக்ஸ்ட் வெஜிடபிள் நூடுல்ஸ், கேப்சிகம் கேரட்லாம் போட்டு ரொம்பவே எம்மியாக பூரி நூடுல்ஸ் இது எல்லாமே கிட்ஸுக்காக ஸ்பெஷலாகவே பண்ணது. நெக்ஸ்ட் எஸ் வெஜ் பிரியாணி. ஈவன் தோ சிக்கன் பிரியாணி இருந்தாலும் வெஜ் பிரியாணி இல்லாமல் வெஜிடேரியனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பட் இந்த பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே ஸ்பைசியாக ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் குக்கிங் பிரிஞ்சால் கிரேவி. ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக கேக் வைக்கணும்னு வச்சோம், சாக்லேட் கேக் அண்ட் பட்டர் கேக். அப்புறம் ரசம், ஃபைனலாக டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுனால ரைஸ் அண்ட் ரசம். இதுவும் கிட்ஸுக்காக கண்டிப்பாக, கிட்ஸுக்கு மட்டும் இல்லை நமக்குமே ரைஸ் அண்ட் ரசமோடு ஃபினிஷ் பண்ணால் ஸோ நல்லா இருக்குங்கிறதுக்காக பிளான் பண்ணோம். ஸோ பாயசம்லாம் குடிக்க மாட்டோம், கஸ்டர்ட் குடிப்போம், ஃப்ரூட் கஸ்டர்ட். ஸோ அதனால் ஃப்ரூட் கஸ்டர்ட் பிளான் பண்ணோம். ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. பெப்சி கோக்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த தடவை நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களே ப்ரிப்பேர் பண்ண லெமனேட் அந்த கப்பில் இருக்குது. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ரைத்தா. ஸோ ஸ்பூன்ஸ்லாம் கொண்டு அழகாக போட்டுட்ருக்குறாங்க. இந்த ஸ்பூன் எதுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ஸ்பூன் எதுக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்து மேஷ் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்லக்கில் முக்கியமான விஷயம் ஸ்பூன் கரெக்டாக போடணும். இல்லாட்டி நம்ம டிஷ் எடுக்க ட்ரை பண்ணுவோம், வராது. சில டிஷ் காலியாகாது, பார்த்தா அதில் ஒரு சின்ன ஸ்பூனாக இருக்கும். ஸோ எப்போவுமே நல்லா சாப்பிட நல்லா ஸ்பூன் போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடு வந்து நான்வெஜ் இருக்குது, அந்த சைடு வெஜிடேரியன் இருக்குது. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நம்ம டிஷ்லாம் மிக்ஸ் ஆகிறத விரும்பவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நடுவில் அந்த பாட்டிலில் கொண்டு செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம், இங்கே இருக்கிறது ஏன் வெஜிடேரியன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியெல்லாம் ஹாப்பியாக அடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கள் டிஷ்ஷை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம். லேடிஸ்க்கு டிஷ் ப்ரெசென்ட் பண்ணுறதை விட அதை அப்படியே பார்த்துட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துணும். ஃபஸ்ட் ஃபோட்டோ எடுன்னு அதில் தான் ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ ப்ரிப்பேர் பண்ண லேடிஸில் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக எங்கள் டிஷ்ஷஸ் முன்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா சரி யாரை சாப்பிட சொல்லலாம், ஆஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஜென்ஸை தான் சாப்பிட சொல்லுவோம். செஞ்சுருக்கோம், அவங்க தான் சாப்பிடணும். ஸோ இவங்க தான் ஃபுட் ஆர்கனைசர், எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி சூப்பராக பண்ணாங்க. ஸோ சாப்பிட முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ்க்காக ஒரு சின்ன இது பண்ணணும். ஸோ அந்த கேம்ஸ் ஈவெண்ட்ஸ் தான், சீன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ என்னென்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் பால் பாசிங் கொடுத்துட்டு பால் யாருக்கு ஸ்டாப் ஆகுதோ மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு கப்பில் சில இதெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ இந்த பேருக்கு அழகான சாங் பாடுற இது வந்துச்சு. நாய் மாதிரி குறைக்கிறது, கழுத மாதிரி கத்துறது, இது மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ். ஸோ பிஃபோர் ஈட்டிங் இந்த ஈவெண்ட் ரொம்பவே நல்லா இருந்து, உங்கள் பாட்லக்கில் கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து. ஸோ சிரித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட முன்னாடி ஒரு இல்லாட்டி கொஞ்சம் டல்லாக இருக்கும், சட்டு எப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது குட்டீஸ் விளையாடிட்டு இருந்தபோது எடுத்தது. கிட்ஸுக்கு தனியாக இது ஒரு வீட்டில் தான் நடந்தது, 2 bedroom ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்ட்டி ஹால் கூட தேவையில்லை. குட்டீஸ்லாம் ஜாலியாக இந்த வீட்டில் அந்த ரூம் ஃபுல்லாக டாய்ஸ் இருந்துச்சு ஒரு ரூமில். ஸோ குட்டியாக டென்ட்டில் வச்சு குட்டீஸ் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரே ஒரு கார்டியன் இருக்காங்க. கிட்ஸ் எப்போ இருந்தாலும் பெரியவங்க ஒருத்தங்க இருக்கிறது சேஃப். ஏன்னா கிட்ஸ் ரொம்ப குட்டி பிள்ளைங்க. ஸோ எங்கள் குட்டீஸ் இங்கே கிட்டத்தட்ட ஒரு வயசு 1.25 வயசுலேருந்து கிட்ஸ் இருந்தாங்க, 2, 6, 7 years ஏஜ் வரைக்கும். ஸோ எல்லாம் ஜாலியாக, சண்டை கூட உண்டு, எல்லாமே உண்டு. ஸோ குட்டீஸை நம்ம பார்த்துக்கலாம், பட் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க.
ஸோ அது மட்டும் இல்லை, அப்புறம் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கேம் விளையாடணும். இந்த கேமோட நேம் ஜீங்கான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சிரித்தோம். என்ன கிட்ஸ் கேம் அடல்ட்ஸ் ட்ரை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தா அந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. எல்லோரும் சர்க்கிளாக உட்காந்துட்டோம். அது எப்படின்னா கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுலேருந்து அது கீழே விழாமல் அப்படியே ஒரு பிளாக்கை உருவணும். ஸோ அந்த பிளாக்கை உருவி நம்ம மேலே வைக்கணும். ஸோ நம்ம பில்டிங் வந்து உயர்ந்துட்டே போகும், ஆனால் எதுவுமே கீழே விழக்கூடாது. அது ரொம்ப டேலண்டடாக ஒரே ஒரு கை தான் யூஸ் பண்ணணும். இந்த அணை எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக வைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக பில்டிங் உடஞ்சிச்சுன்னா கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்ஸ் அலோவ் பண்ணல, இது அடல்ட்ஸ் தான் சுற்றி உட்காந்துட்டு ஜாலியாக விளையாடணும். ஸோ எப்போவுமே நமக்கு அடுத்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஜென்ஸ் லேடிஸ் அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பட் இந்த கேம் விளையாடும்போது நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்து விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இப்போ தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். பட் ரியலி எ குட் கேம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி சாப்பாடு மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கேம் வச்சோன்னா நமக்குள்ளே நல்லா பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அப்படியே புஷ் பண்ணிவிட்டு ஸோ அது கீழே விழாமல் அப்படியே அதே ஃபிங்கர் கொண்டு போய் அந்த பக்கமாக வந்து அதை எடுத்து அப்புறமா மேலே வச்சிடணும். ஸோ பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் இட்ஸ் ரியலி ரிஸ்கி. ஸோ ஃபஸ்ட்டு சும்மா விளையாட ஆரம்பித்தோம். யார் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்புறம் அப்படியே சுற்றி சர்க்கிளில் ஒவ்வொருத்தங்களா ரவுண்டாக உட்காந்துட்டு ஒவ்வொருத்தங்களாக பண்ணணும். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த கேமோட பாக்ஸ் போய் என் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு பாக்ஸை எடுத்து ஜீங்கா. ஸோ கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் கூட விளையாடலான்னு சொன்னாங்க. சூப்பர் கேமாக இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் தான் ஃபுல்லும் ஆக்கியபைடாக இருந்தோம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தோம். பட் அதை என்னால் ஷூட் பண்ண முடியலை. ஏன்னா நாங்கள் டிவிலலாம் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி பேர் ரவுண்ட்ஸ் வச்சுருந்தோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சம் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி, ஒய்ஃபை உள்ளே அனுப்பிட்டு ஹஸ்பண்ட்ஸ்க்கு மட்டும் கேட்குற மாதிரி, அப்புறம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியலை. ஸோ பாட்லக் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது. ஸோ பாட்லக் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அதை எல்லாமே ஷேர் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்காகவே எல்லோரும் சிப்லாக் பேக் ஒருத்தங்க வாங்கி வச்சுருந்தோம். கண்டிப்பாக உங்கள் பாட்லக்கில் இது மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ மிச்சம் வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்லக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இனிமேல் வர பாட்லக்ஸ் ஒன்லி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கேம்ஸ்லாம் வச்சு சூப்பராக கலாய்ச்சி என்ஜாய் பண்ணி ஜாலியாக வாங்க. பாட்லக் ஆரம்பித்தது பிளான் பண்ண டைம் ஈவினிங் 6 o'clock. பட் எல்லோரும் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து சேரதுக்கு 7 o'clock ஆச்சுது. அப்புறமா எல்லாம் ஜோராக சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடிட்டு பாட்லக் ஹவுஸ்லேருந்து வெளியே வர முடிஞ்சு வர்றப்போ மணி 11 ஜாலியாகவே முடிஞ்சுது. ஸோ இந்த பாட்லக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு தோணுச்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு அழகான வீடியோவோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்.